சண்முகபரணி சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ண ஃபுல்லுடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. சவுந்தரபாண்டி வந்து வாக்குமூலம் கொடுத்துட்றாங்க. ஒரு பக்கம் ஊரில் இருக்கிற எல்லாரும் வந்து வந்துடுறாங்க. நம்ம சூடாமணிக்கு வந்துச்சு பாருங்க கோவம். கன்னத்துலேயே வந்து பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. சவுந்தரபாண்டியை வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அவர் அடி வாங்குறோங்கிற விஷயத்தை கூட அவரால் நம்ப முடியல. அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. ஏய் சூடாமணி, என்ன அடிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ வந்து திமிரு இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஊரில் இருக்கிற எல்லாரும் வந்து அடிச்சிருக்க வேண்டியது, அத்தை மட்டும் அடிச்சிருக்காங்கன்னு நினச்சி சந்தோஷப்பட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி பரணிலேருந்து எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இத்தனை நாளாக என் மனசை வந்து உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி தான் வந்து என் பையன் எல்லாத்தையும் வந்து வெளிச்சத்துக்கு வந்து கொண்டு வந்துட்டான். சண்முகம் வேறு லெவலில் வந்து என்னை காப்பாற்றிட்டான். முன்னால் இங்கேருந்து ஓட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. நான் எதுக்கு ஓடணும்? எத்தனை பேர் வந்து எனக்கு ஆப்பு வச்சாலும் நான் அப்படியே தான் பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, ஊர்க்காரங்களும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க போல இருக்கு. ஐயா, நீங்கள் போய் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு எதிரே பார்க்கல. ஒரு குடும்பத்தையும் வந்து இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க. உன்னை என்னையா எந்த மனுஷனை போய் ஐயா ஐயான்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கண்டா அப்படின்னா திட்டுறாங்க. சவுந்தரபாண்டி திமிரை வந்து அடக்கிறதுக்கு இங்கே யாருமே இல்லை. இவர் ஏதாவது கொஞ்சமாவது நல்லது பண்ணுவார்னு நினச்சோம். ஆனால் எதையுமே வந்து நல்லது பண்ணல. அப்போனா இத்தனை நாளாக வந்து நகைக்காதான் அங்கே வந்து இருந்தாரா? சரி சரி, இத்தனை நாளாக வந்து இவர் அந்த பதவியை வந்து விட்டு கொடுக்காமல் இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும். நம்ம தான் வந்து கேட்டிருக்கணும் ஐயா, இப்படியெல்லாம் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கு. சண்முகமும் பரணியும் சேர்ந்து தான் வந்து நம்மளே வந்து காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கிற குலசாமிங்கிற மாதிரி ஊரில் இருக்கிற எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சனியா, உன் மனைவி எங்கள் பேச்சை கேட்டுட்டு இப்படி தான் நடித்தாங்க. அதுக்கே உனக்கு மனசுக்கு வந்து தாங்கலை. ஒரு நாள் ஒரு பொழுது கூட இல்லை, 1 மணி நேரத்துக்கே. ஆனால் நீ எத்தனை வாட்டி வந்து நீயும் உங்கள் ஐயாவும் சேர்ந்து எங்களை அசிங்கப்படுத்தியிருப்பீங்க, அவமரியாதைப்படுத்தியிருப்பீங்க. செஞ்ச தப்பை வந்து உங்கள் பக்கம் வச்சுக்கிட்டு அதை நியாயப்படுத்துறதுக்காக வந்து என்னென்னலாம் பழி போட்டிருப்பீங்க. இதெல்லாம் எனக்கு இத்தனை நாளாக வந்து எப்படி இந்த உண்மையை வந்து வெளியில் கொண்டு வர போகிறோன்னு தெரியாமல் இருந்தோம். ஆனால் இப்படியெல்லாம் நடந்திருக்குல்ல, இப்போ தான் எனக்கு சந்தோஷமாகவும் நிம்மதியாக இருக்குன்னொன்னே சவுந்தரபாண்டி எதுவுமே பேச முடியாமல் மௌனமாக நிற்கிறாங்க. ஒரு பக்கம் போலீஸ்க்கு வந்து கால் பண்ண வேண்டியதானு சொன்னோன்னே, அதிகாரிங்களுக்கு கால் பண்ணியாச்சு, இனிமேட்டு இவர் உள்ளே தானே இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இனிமேட்டு உள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லாமா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருந்து உங்களை பத்திரமா பார்த்துக்குறோங்கிற மாதிரி தான் சூப்பராக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல ரொம்ப சண்முகம்லேருந்து எல்லாரும் வந்து அப்படி தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஊர் மக்கள்லேருந்து, உங்களை நாங்கள் தங்கத்தட்டில் வச்சு தாங்க போகிறோம். இத்தனை வருஷம் வந்து சவுந்தரபாண்டியனால் நீங்கள் அவஸ்தைப்பட்டிருக்கலாம். ஆனால் இனிமேட்டு அப்படி ஒரு சூழ்நிலையே வராது. இனிமேட்டு நம்ம குடும்பமா, உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்கள் முன்னாடி நின்று தட்டி கேட்குறோங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பாத்தியாடா, நீ நல்லவங்கிற வேஷத்தில் வந்து இருந்திருக்க. அந்த வேஷம் லைட்டாக கலைஞ்சோன்னு வந்து ஊரே வந்து எப்படியெல்லாம் உன்னை பார்க்க ஆரம்பிச்சிருதுன்னு. இதுதான்டா நியாயம். வந்து பொறுமையாக ஜெயித்தாலும் கடைசியில் இறுதியில் நியாயம் தாண்டா வெல்லுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம வைகுண்டம் முத்துப்பாண்டி வராங்க. ஏய், என் பையன் வந்துட்டான், இனிமேட்டு எனக்கு கவலையே இல்லைங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து சவுந்தரபாண்டி வந்து பேசும்போதே, இங்கே எதுக்காக வந்திருக்கோமோ அந்த வேலையை மட்டும் பாருங்கிற மாதிரி சொன்னோன்னே, சவுந்தரபாண்டி, நான் உன் அப்பாடா, என்னடா என்னையே இது மாதிரி பண்ணலாம் தான் வந்திருக்கியான்னு சொல்லி முத்துப்பாண்டியை கன்னத்திலே வந்து பொழிச்சுன்னு வந்து சவுந்தரபாண்டி வந்து அடிக்கிறாங்க. நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்களா, இல்லை நான் என் கையால் பண்ணணுமா, எனக்கு கீழே இருக்கிறவங்கள ஒழுங்காக வந்து வேலை பார்க்க மாட்டிங்களான்னு சொல்லி கத்துனோன்னே, இந்த வேலை உனக்கு உத்தியோகம் வாங்குறதுக்காக நான் எம்புட்டெல்லாம் பாடுபட்டிருப்பேன், அது எல்லாத்தையும் வந்து சட்டுன்னு மறந்துட்டு இப்போ அந்த பக்கம் தலையாட்டுறியாடா அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் வந்து கேட்குறாங்க. இருப்பினும் வந்து கையில் வந்து இது மாதிரி கட்டிட்டு இழுத்துட்டு போக வேண்டியதானே, இன்னமும் இவர்கிட்ட என்ன பேச்சு, யார் பேரில் வந்திருக்கோ அதுக்கு நம்ம நடவடிக்கை எடுத்தே ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே விசில் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம வைகுண்டம் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். என் மாப்பிள்ளை சூப்பராக வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு வேறு லெவலில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு எங்கே புரிய போகுதுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு அருமையாக வந்து பேசுகிறாங்க. ஏலே, நீ எல்லாம் என் முன்னாடி வந்து பேசுகிற அளவுக்கு வந்துட்டியா? உள்ளே போ, அங்கே போய் உனக்கு என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுது, நீ தினிசா புதுசாக வந்து கத்த போகிற, அப்படியா, அதையும் தாண்டா நான் பார்க்குறேன்னு சொல்லி 2 பேரும் வைகுண்டமும் சவுந்தரபாண்டியும் சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம முத்துப்பாண்டி. முத்துப்பாண்டி, நீ இப்படியெல்லாம் காரியம் செய்வேன் நினச்சி கூட பார்க்கல, பொண்டாட்டி தாசன் ஆவன் தெரியும்டா, ஆனால் அதுக்கு நீ இப்படியா, நான் தாண்டா உன்னோட குரு ஆசான், எல்லாமே உனக்கு சின்ன வயசுலேருந்தே எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். ஒட்டுமொத்த சொத்தையும் நான் உன் பேரில் தான் எழுதி வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் சிவபாலன் கூட இப்படியெல்லாம் பண்ணுவான்னு தெரியும். ஆனால் நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்வேன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலாங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சண்முகத்தை வந்து காட்டுறாங்க. சண்முகம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இனிமேட்டு நம்ம பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் விடிவு காலம் வந்துருச்சு. ஆமாம்ப்பா, இனிமேட்டு நம்ம எதை பற்றியும் கவலை பண்ண வேண்டிய
அவசியம் இல்லை, தேவையும் இல்லைங்கிற மாதிரி தான் சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. அப்போன்னு பார்த்து, தயவு செஞ்சு இவர் எதுக்காக வந்து இவ்வளோ நேரம் வந்து வெளியிலேயே இருக்காங்க, உள்ளே போக சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே பேரதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம சவுந்தரபாண்டி. இன்னமும் எங்கே நான் என்ன ஓடி போயிட போகிறேன்னா, கையை அதை அவுத்து விடல அப்படின்னு சொல்லும்போது அவுத்து விட்றாங்க. உள்ளே போகணுமா, நான் இங்கேயே கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிறேன், நான்லாம் உள்ளெல்லாம் போக மாட்டேன். நீங்கள் ஒன்றும் இங்கே சுற்றி பார்க்கறதுக்காக வரல, நீங்கள் இங்கே தங்கணும்னா கண்டிப்பாக வந்து உள்ளே தான் இருக்கணும். மரியாதையாக இவரை ரூமில் வந்து தள்ளி பூட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யறதுனே தெரியாமல் சவுந்தரபாண்டி வந்து இருக்காங்க. ஏய் எனக்கால எப்படி நிலமை அப்படின்னு சொல்லும்போது, நீங்களா போனீங்கன்னா கௌரவம் பார்த்துக்கங்க, சும்மா சும்மா நான் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே பேரதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி. ஐயா பொறுமையாக சொல்கிறப்பயே உள்ளே போனால் தான் நல்லது அப்படின்னு சொல்லும்போது குச்சி எடுத்து கீழே தட்டுறாங்க. உடனே சவுந்தரபாண்டியனும் நம்ம சனி அண்ணனும் அப்படியே அந்த ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. கதவை வந்து பூட்டிடுறாங்க. ஏல என்னெல்லாம் நடக்குது இங்கே, நீ இப்படி மாறுவேன்னு நினச்சி கூட பார்க்கல, உன்னை எவ்வளோ விட்டு கொடுக்காம வளர்த்தேன் தெரியுமா, உனக்காக நான் எல்லாரையும் வந்து எதிர்த்து நின்னேன். நீ மறந்துட்டியா பழசெல்லாம், இப்போ சண்முகம் டீமில் உன்னால் எப்படில சேர முடிஞ்சிச்சு, கடவுளே இதை என்னால் ஜீர்ணிக்கவே முடியல, என்னாலலாம் இங்கெல்லாம் இருக்க முடியாது, கதவை துறலை அப்படின்னு சொல்லி நம்ம சவுந்தரபாண்டி வந்து கத்துறாங்க. முத்துப்பாண்டி வந்து அவங்க அப்பா அங்கே இருக்கிறத கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது, இருப்பினும் நியாயம் பக்கம் நிற்கணும்னு முத்துப்பாண்டி வந்து முடிவு பண்ணிட்டாங்க. உடனே வந்து குடுகுடுன்னு வந்து வெளியில் வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏய் முத்துப்பாண்டி நில்லு நில்லுங்கிற மாதிரி கத்துறாங்க. உங்கள் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான்யா அவர் மாட்டுங்க போகிறாங்கன்னு சொல்லி நம்ம முத்துப்பாண்டி கீழே இருக்கிற அதிகாரிங்களாம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. ஏய் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என்னால் இங்கே இருக்கவே முடியாது ஐயா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சனி ஞாயிறுலாம் வந்து அங்கே லீவு, உங்களை கூட்டிகிட்டு போக முடியாது, இன்னும் 2 நாளைக்கு நீங்கள் இங்கே தான் இருந்தாகணும். அப்போ நான் என் புள்ளியை கூப்பிடல, நான் வந்து எங்கேயும் போக மாட்டேன், வெளியில் வந்து பெஞ்சில் வேணான்னு உட்காடுறேன், என்னால் இங்கெல்லாம் உட்கார முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு வேறு வழியும் இல்லை, நீங்கள் சொல்கிறது எதையும் கேட்கக்கூடாது தான் உங்கள் பிள்ளை இங்கேருந்து ஓடி போனாங்க. அப்படி இருக்கும்போது தேவையில்லாம பிரச்சனை பண்ணி மாட்டிக்காதீங்க. சனியா இது எல்லாம் ஒன்னால தான் வந்துச்சு, என் மேலே எப்படிடா நீ சந்தேகப்பட்ட, நான் என்னையா பண்ணுறது, என்னை வந்து பத்திரமா அமுச்சு வச்சுட்டு என் மனைவியை வந்து வீட்டுக்கு வர வச்சு சமைக்கணும்னு சொன்னீங்க, எனக்கு சந்தேகம் வருமா வராதா, இப்போ வந்து நான் சந்தேகப்படுற மாதிரி தான் நீங்கள் என் வீட்டில் எல்லாம் இருந்தீங்க. ஏல என்னை பற்றியே சந்தேகப்பட்டு பேசுறியா, பாத்தியா உன்னால் எனக்கு எவ்வளோ பெரிய அவமரியாதை ஆயிடுச்சு, நான் இங்கே உட்காருவேன் கனவுல கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லி நம்ம சவுந்தரபாண்டி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. ஐயா இது எல்லாத்துக்கும் காரணம் நானே நினைக்காதீங்க, நீங்களும் வந்து அவங்க திட்டத்தின் பேரில் தான் வந்து அங்கே போனீங்க, அங்கே போனதுனால தானே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. நீங்கள் மாட்டுங்க எதுவாக இருந்தாலும் ஃபோன்லேயே வந்து பஞ்சவர்தன் கிட்ட வந்து பேசியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குல்ல. நான் என்ன பண்ணுறது, அவளும் அந்த பக்கம் போவான்னு தெரியாது, நான் கூட பிறந்த சொந்த தங்கச்சியாக தான் உன் மனைவியை பார்த்தேன், ஆனால் எனக்கு நீயும் சரி அவங்களும் எனக்கு ஆப்பு வச்சுட்டீங்களே. ஐயா என் மேலே கோச்சிக்காதீங்க ஐயா, என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, கோச்சிக்காதியா, நான் உன் மேலே எவ்வளோ கோவத்தில் இருக்கேன்னு இப்போ காட்டுறேன்னு சொல்லி சவுந்தரபாண்டி வந்து சனி அண்ணன் வந்து சும்மா டிஷ்யூம் டிஷ்யூம் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. சும்மானு இருக்கீங்களா, இது ஒன்றும் உங்கள் வீடெல்லாம் கிடையாது, அமைதியாக இருங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்களாம் சத்தம் போடுறாங்க.